நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே 1876ல நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். 1876ல இருந்து 1879 வரை இருந்த இந்த கொடுமையான தாது வருட பஞ்சத்துல மட்டும் 65 லட்சத்துல இருந்து 1 கோடி மக்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பஞ்சம் மழை இல்லாம விளைச்சல் இல்லாம வந்த பஞ்சம் கிடையாதுங்க. ஒரு அரசோட பேராசைனால ஏற்பட்ட பஞ்சம், ஒரு கம்பெனியோட அடக்குமுறையினால ஏற்பட்ட பஞ்சம். அந்த பஞ்சத்துல இறந்தவங்களை தூக்கி அடக்கம் பண்ண கூட சக்தியே இல்லாம காகங்களும் கழுகுகளும் அவங்கள சாப்பிட்டதாகவும், பருந்துகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க கம்புகளோட ஒரு மனிதன் வீட்டுக்கு வெளியில நாள்தோறும் காவல் காப்பாங்கன்னு தன்னோட குறிப்பேடுகளை எழுதியிருக்காங்க புளோரன்ஸ் நைட்டிங்கேல். வியாபார நோக்கத்துல மட்டும் இந்தியாவுக்குள்ள வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்கள்கிட்ட இருந்து வரிகளை வசூலிக்கவும் வருமானம் ஈட்டவும் கட்டமைச்சதுதான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. அரசு மூலியமா படைகளை கையகப்படுத்தி இந்திய அரசர்களை வேட்டையாடி இந்தியாவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு கிழக்கிந்திய கம்பெனி. இந்த கம்பெனி மூலியமா இங்கிலாந்து அரசுக்கு அதிக லாபம் வரவும் கட்டற்ற பொருளாதாரம் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வந்தாங்க இங்கிலாந்து அரசு. சிம்பிளா சொல்ல போனா, தனியார் நிறுவனமான நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம், பட் எங்களுக்கு காசு மட்டும் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கணும், அதுதான் கட்டற்ற பொருளாதாரம். சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கணக்கே இல்லாம இந்திய மக்கள் மேல வரி போட ஆரம்பிச்சாங்க. விளைச்சலுக்கு மட்டும் வரி போடாம இந்த நிலம் நல்ல விளைச்சல் தரும்னு விளைச்சல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த நிலத்துக்கு வரிய வசூலிச்சாங்க கிழக்கிந்திய கம்பெனி. பாரம்பரியமா அரிசி விளைவிச்ச விவசாயிகளை வற்புறுத்தி பருத்தி, தேநீர் மாதிரியான பணப்பயிர்களை விளைய வச்சு அந்த விளைச்சல் எல்லாமே இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சே தவிர இந்திய மக்களுக்கு பயன்படவே இல்லை. வரியும் ஏற்றுமதியும் அதிகமாக மெட்ராஸ்ல பஞ்சம் தாண்டவமாட ஆரம்பிச்சிச்சு. இந்த பஞ்ச காலகட்டத்திலையும் கிட்டத்தட்ட 3 லட்சம் டன் தானியங்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்களே தவிர இந்திய மக்களை பத்தி கவலைப்படவே இல்லை பிரிட்டிஷ் அரசு. இந்த சூழல்ல சிப்பாய் கழகம் உருவாக்கி கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து நேரடியா ராணி விக்டோரியா தலைமையிலான முடியாட்சிக்கு கீழே இந்திய அரசாங்கம் வந்துச்சு. அரசாட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவே இல்லை. அப்பவும் இந்திய மீதான சுரண்டல் இருக்கதான் செஞ்சிச்சு. இந்த இக்கட்டான சூழல்ல வழக்கமா வர்ற பருவமழை பொய்த்து போய் ஏரி குளம் எல்லாமே வத்தி போய் சென்னை மாகாணம் முழுவதும் பஞ்சம் பட்டினின்னு தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிச்சு. பஞ்சம் அப்ப போயிரும் இப்ப போயிரும் நினைச்ச மக்களுக்கு பசியும் பட்டினியும் வந்துச்சே தவிர இங்கிலாந்து அரசு பசிக்கு சோறு போடவே இல்லை. அந்த டைம்ல ராணி விக்டோரியா என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பஞ்சத்தை பத்திலாம் கவலையே படாம டெல்லியில பேரரசியா மகுடம் சூட ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இந்த பஞ்சத்தை தடுக்க ரிச்சர்ட் டெம்பிளை நியமிக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்பவாச்சும் மெட்ராஸ் மக்களுடைய நிலைமை மாறுச்சான்னு பொறுத்திருந்து நாளைக்கு பார்ப்போம்.